பாலிட்டிக்ஸ்லேயே இருந்து வந்தவர். அதனால் அவருக்கு இருக்க அவருக்கு இருந்த செல்வாக்கு வேறு, இவருக்கு வர்றது வேறு. இவருக்கு இப்போ ஃபில்ம் வேர்ல்ட்லேருந்து சடனாக வர்றாரு இல்லையா, இது ஃபஸ்ட் டைம் பார்க்கணும். தட் இஸ் ஒரு நியூ ஃபேஸு. மேபி ஓகே எலெக்ட் பண்ணுறதுக்கு, பட்டு கன்வெர்ட் ஆகுமா, ஜெயிப்பாங்களான்னு அது இப்போ சொல்ல முடியாது. அலையன்ஸு எப்படி வருதுன்னு பார்க்கணும். ஓகே, ஆஃப்டர் அனௌன்ஸ்மெண்ட். எம்ஜிஆர் மாதிரின்றாங்களே விஜய, எம்ஜிஆர் மாதிரி தான் விஜயா? ஆமாம், அவர் மாரி தான் குணம். எல்லோரும் நல்லா செய்கிறாருல்ல, எல்லாமே எடுத்து செய்கிறாரு. எதுவும் கேர்லெஸ்ஸாக பண்ணல, எல்லாமே எடுத்து பார்க்குறாரு. விஜயகாந்த் ஈக்குவலாம் விஜயெல்லாம் வர முடியாது, வாய்ப்பே இல்லை. ஆனால் இப்போத்துக்கு இப்போ தான் காலை வச்சுக்கிறாரு, இன்னும் அவருக்கு அனுபவம் வேணும். விஜயகாந்த் அவர் எதிர்பார்க்காம எவ்வளோ செஞ்சார்னா, மக்களுக்கு அள்ளி கொடுத்தாருனா, அவருக்கு பதவி மேலேயும் ஆசைப்படல, எது மேலேயும் ஆசைப்படல. வந்தால் போனால் மயிராச்சு போட்டா நான் கொடுக்குறேன் என் மக்களுக்கு கொடுத்துட்டு போனவர். அவர் கணக்கு பார்க்காம அள்ளி கொடுத்துட்டு போனவர் விஜயகாந்த். இவர் இப்போ தான் வந்துக்கிறாரு. இவர் என்ன செய்வார்னு போக போதான் நமக்கு தெரியும், எடுத்த உடனே சொல்ல முடியாது. ஆனால் அவங்க கட்சியில் வந்து அவர் வந்து விஜயகாந்த் மாதிரி வருவார், எம்ஜிஆர் மாதிரி வருவார்லாம் சொல்கிறாங்க இல்லையா? விஜயகாந்த் கூட ஏடிஎம்கே கூட கூட்டிட்டு வச்சார், அதனால தான் எதிர்கட்சியாக வந்து வர முடிஞ்சது அவரால். இவர் வந்து அப்போ பிஜேபி கூட இல்லை, அவர் விஜயகாந்த் பிஜேபி தான் சேரலை. ஏடிஎம்காவும் விஜயகாந்தும் ரெண்டாங்க, வெற்றி வாய்ப்பு இருந்தது. ஏடிஎம்கே கழிச்சாங்க, அவர் எதிர்கட்சியாக இருந்தார். இப்போ விஜய் வந்து யாரும் நிற்பார், தனித்து தான் நிற்பார். அப்படி இல்லைனா ஏடிஎம்கே கூட தான் பிஜேபிலாம் ஒன்று தானே, எல்லாம் ஒன்றாடுவாங்கல்ல. அப்போ மக்கள் மத்தியில் விடுபடாது, அதுக்கு ஆமாம், வாய்ப்பு கிடையாது.